எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மிஷின் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷின் பண்ணுறோம். அதுலேயுமே பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோர் பிளாக் பி மிஷின் அதுவும் நிறைய ரகம் பண்ணுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது கஸ்டமைஸாக கேட்ட ஒரு மிஷின் தான். இதுதான் அந்த மிஷின். வாங்க இதை பற்றி என்னங்கிற பார்த்துருவோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பண்ணுற மிஷின் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16:8:4 அப்படிங்கிற பிளாக் சைஸில் 16 பிளாக் ஆகும், 16:8:6 அப்படிங்கிற பிளாக் சைஸில் 10 பிளாக் ஆகும், 16:8:8 அப்படிங்கிற பிளாக் சைஸில் 8 பிளாக்காகவும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இது அந்த மிஷின். இது என்ன கஸ்டமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார், வைப்ரேட்டர் மோட்டார். வாங்க அதை காமிக்கிறேன் அப்படிங்கிறத. நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் எல்லாமே இந்த பெரிய பார் கொடுத்துருப்பேன். அதாவது ஹாலோ பிளாக் சின்ன 860 மாடல் எல்லாத்துலேயுமே இந்த பார் கொடுத்துருப்பேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா கல் ரொம்ப ஹை டென்சிட்டியாக வரக்க கொடுத்துருப்பேன். இப்போ இதே மெத்தட் நான் என்ன பண்ணிட்டேன்னா பெரிய மிஷினை கொண்டு வந்துட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே 2 பார் போட்டிருக்கேன், பெரிய பாரை போட்டிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி பெரிய பாரை போட்டிருக்கேன். இங்கே ஒரு பார் போட்டிருப்பேன், அங்கே ஒரு பார் போட்டிருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக 8 HP தான் வரும். எப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் வைப்பேன். மேலே இந்த டாப்பில் வந்து 2 மோட்டர் வச்சிருப்பேன். அதுக்கு பதிலாக ஒரு மோட்டராகவும் எக்ஸ்ட்ரா பார் வச்சிருக்கேன் மேலே. ப்ளஸ் அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டர் மோட்டர் வச்சிருக்கேன். அதாவது இது 3 HP, இது 3 HP, 6 HP ஆச்சு. அது போக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 1 HP போட்டிருப்பேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட் சைடில் 1 HP போட்டிருப்பேன். அப்போது வைப்ரேட்டர் மோட்டர் மட்டுமே உங்களுக்கு வந்து 8 HP வரும். அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பம்ப் மோட்டர், அந்த பம்ப் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 HP போட்டிருப்பேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 HP 3 phase லைன் தேவைப்படும் டோட்டலாக. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேங்காக போட்டிருக்கேன். அதாவது நார்மலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் போட்டிருப்பேன். இப்போ 10 லிட்டர் சேர்த்து 50 லிட்டராக போட்டிருக்கேன் டேங்கோட கெப்பாசிட்டி. ஹைட்ராலிக் ஆயில் அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். அதாவது 68 கிரேடுங்கிற ஆயில் உள்ளே ஊற்றியே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் வெளியே ஆயில் சூடாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இங்கே வெளியே வந்து ஒரு சிங்கிள் பேஸ் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபேன் மாட்டிக்கிறேன். இது 7 HP கிராம்ப்டன் மோட்ரு. இதுக்கு உண்டான அட்டாச் பம்பு இங்கே மாட்டிக்கிறேன். இந்த பம்பு ரொம்ப பெரிய பம்பாகவும் ஹெவியாக இருக்கும். இது வேன் பம்பு, ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ணக்கூடிய பேனில் போட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே உள்ளே தயாரிச்சுக்குவோம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பேனில் போட்டு நாங்களே தயாரிச்சுக்குவோம். இப்போது இங்கே ஒரு வால் மாட்டிருக்கிறேன், பெரிய வால். இது மொத்த கண்ட்ரோல் எல்லாமே, அதாவது ஃபார்வேர்டு ரிவர்ஸு, அது கல்லடிக்கக்கூடிய லிவர்ஸ் எல்லாமே மொத்த செட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சேரிங் கொடுத்துருக்கேன், ஒரு சேர் இங்கே கொடுத்துட்டீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன்ஸ் எல்லாமே இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன். பழைய மிஷினை விட இப்போ இந்த நியூ லான்ச் பண்ண மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா பைப் லைனும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மேலையும் கீழையும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உள்ளே போக முடியாத இடத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணி ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த ஓஸ் கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். எங்கே லீக்கேஜஸ் வருது அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக கழட்டி மாட்ட பண்ண மெத்தடில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமைஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ராடு இது பார்த்தீங்கன்னா நார்மலாக 45 mm ராடு போடுவேன். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டுனா 50 mm போட்டிருக்கிறேன். 50 டயர் ராடு உள்ள போட்டிருக்கிறேன். இது JCB பிஸ்டன் ராடு, இது ஈனட் கிரேடி மெட்டீரியல் ராடு. இது ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த லைன்ஸ் பாருங்க, பைப் லைன்ஸ் அப்படியே எல்லா பக்கம் வளைச்சு போட்டிருக்கேன். இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு ஹைட்ரோ மோட்டார், அதாவது ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் போகிறதுக்காக இங்கே ஒரு ஹைட்ரோ மோட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு செயின் லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே போய்க்கும், அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். முன்னாடி அதே போல் பைப் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லா பக்கமே மேக்ஸிமம் பைப் லைன் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட மிஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரண்ட் சீட் இருக்காது, இந்த ஃப்ரண்ட் சீட் வராது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கார்டில் கொடுத்துற லிங்க்லும் கொடுத்துறேன். அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து கேட்டார் எங்கிட்ட பிரத்யேகமாக, சார் மேலே வந்து எனக்கு சின்ன மிஷின் மாதிரியே மேலே வந்து வெயிட் வச்சு கொடுங்க, பார் வச்சு கொடுங்க, கல் வந்து ரொம்ப டென்சிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்டதுனால அந்த பார் வச்சுருக்கோம். அவர் அதே போல் இந்த ஃப்ரண்ட் சீட் கேட்டார், சார் ஃப்ரண்ட் சீட் எனக்கு வச்சு கொடுங்க கேட்டார். அதே போல் ஆயில் டேங்க் வந்து நாங்கள் 40 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டுருவோம். அவர் வந்து பிரத்யேகமாக கேட்டார், சார் 50 லிட்டர் போட்டு கொடுங்க, ஆயில் சூடாகக்கூடாது, 10 லிட்டர் எச்சா போனால் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்க கேட்டார். இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் கஸ்டமருக்காக. அவங்க வந்து நேரடி பார்க்குறாங்க, மிஷினை பார்க்குறாங்க, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது முதல்ல இந்த மிஷினில் இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன், இப்போ நிறைய கொடுத்துட்டேன் சப்போர்ட் பீஸ். அது மட்டும் இல்லாமல் இது சேனல் போட்டு சேனலுக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிளேட்டு 10 mm பிளேட்டு போட்டு அது எல்லாமே மிக் வெல்டிங் கொடுத்துருப்பேன் பாருங்க, பார்த்தா தெரியும். எல்லாமே மிக் வெல்டிங் போட்டு கொடுத்துருப்பேன். அப்புறம் ரப்பர் புஷ் நிறைய கொடுத்துட்டேன். அதே போல் இங்கே சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் இது காலர், இந்த வைப்ரேட்டர் மோட்டரோட காலர் அது ரொம்ப ஹெவி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பிளேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 15 mm பிளேட் வந்து 4 பிளேட் கட் பண்ணி பார் மாதிரி செட் பண்ணி வெல்டிங் பண்ணி காலர் போட்டு அமுத்தி கொடுத்துறேன். ஏன்னா இதெல்லாம் மெயினான விஷயம், நம்ம போடும்போது வெல்டிங் கட் ஆகக்கூடாது. அதுக்கு உண்டான சப்போர்ட் பீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலாக. இது எல்லாம் பார்த்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராடு கொடுத்துருக்கேன் பாருங்க சப்போர்ட் பீஸுக்கு. இதெல்லாம் நல்லா லேசர் கட்டிங் போட்டு அழகாக வச்சு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் மெயினான விஷயங்கள். அதாவது ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வெல்டிங்கில் கட் ஆகக்கூடிய ஏரியா. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே அழகான மிக் வெல்டிங்காக போட்டு எல்லாம் டிவிசி நட் போல்டரை போட்டு லாக் பண்ணி விட்டேன். அது மட்டும் இல்லாமல் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டர் ஹெவி மோட்டர் மாட்டிருக்கேன். இந்த வாட்டி ஹெவியான மோட்டர் மாட்டி விட்டுருக்கேன்.
இது எதுக்காக மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டாப்பர் பீஸ். கல்லுடைய உயரம் வந்து நமக்கு 8 இன்ச்சாகவோ 7.5 இல்லை 8.5 செட் பண்ணிக்கலாம், அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இதனோட டை பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே 8 பிளேட்டும் மேலே வந்து 10 பிளேட் கொடுத்துருக்கேன். பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. கீழே பெட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ 8 பிளேட்ஸ்களும், மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பிளேட்டும் ப்ளஸ் சேர்னு கொடுத்துருக்கேன். நம்ம மேலே எவ்வளோக்குள்ள வெயிட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கல் வந்து ரொம்ப டென்சிட்டியாக கிடைக்கும். அதே போல் மேலே இருக்கக்கூடிய ராடு பாருங்க, அதுக்கு சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 4 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ நியூ லான்ச் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கேட்டதுனால சார் சப்போர்ட் பீஸ் நிறைய வைங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டதுனால அவங்க கேட்டதுனால போட்டு நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த மிஷினுக்கு உண்டான சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சிலிண்டர் வரும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் ஆகும், கீழே அந்த கைக்கு வந்து 2 சிலிண்டர் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 ப்ளஸ் இங்கே 2, இந்த ஃப்ரண்ட்டில் 1. இது வந்து ஹைட்ராலிக் வந்து திரும்புறதுக்காக, அதாவது ரைட்டும் லெஃப்ட்டும் போகிறதுக்காக இங்கே ஒரு சிலிண்டர் போட்டிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் வரும். இப்போ இந்த வீலை கொஞ்சம் டைப் மாற்றிட்டோம். அதை பழைய மாடல் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஆயில் சீல் போட்டு கப் சீல் போட்டு நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி, ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு உண்டான ஹைட்ரோ மோட்டார் பேக் சைடில் போட்டிருக்கேன். ஏன் பேக் சைடில் போட்டிருக்கேன்னா இங்கே வந்து ட்ராலி வந்து முட்டுவாங்க. ட்ராலி வந்து ஓடி தட்டும் போது இங்கே பக்கம் ப்ளைனாக இருக்கணும், இந்த வீல் வந்து இங்கே தான் முட்டணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன், ஹைட்ரோ மோட்டார் பின்னாடி போட்டிருக்கேன். அந்த மெத்தட் கன்சிடர் போட்டிருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ராடு போட்டிருக்கேன். இந்த ராட்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கொயர் பார், இந்த ஸ்கொயர் பார் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இது நேரம் உள்ள அந்த டெட் எண்ட் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு காலர் கொடுத்துருக்கேன் சேஃப்டிக்காக. இதுதான் மெயினான விஷயங்கள். ஏன்னா மெட்டீரியல் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது இது வளைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் இது ரொம்ப பிரத்யேகமாக பார்த்து போட்டிருக்கிறோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு கெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு காலர் போட்டு இந்த இங்கே ஒரு ஸ்கொயர் பார். இது எல்லாமே பார், எல்லாமே எதுவுமே பைப் போட மாட்டோம். ஏன்னா பார் போட்டால் தான் அது தாங்கும். அந்த மாதிரி போட்டுருக்கிறது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் 3 மாட்டிருக்கிறேன். இந்த ரப்பர் எதுக்காக மாட்டிருக்கிறேன் அப்படின்னா மேலே வந்து மண்ணை தொடச்சிட்டு போகிற மாதிரி, அதாவது கல் அடிச்சு முடிச்ச உடனே மேலே மண் ஒட்டிட்டு இருக்கும், அதை துடைக்கிற மாதிரி இங்கே ரப்பர் 1 மாட்டிருக்கிறேன் அந்த கான்செப்ட்டில். அப்போ டை மாட்டுறதுக்கு உண்டான கிளாம்ப் பேசி மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, அந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். இதே போல் பேனல் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ஹெவியாக போட்டு கொடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே RYB ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எர்த்து கொடுக்கணும். இந்த மிஷின் கூட எப்பவுமே எர்த்து கொடுக்கணும் போட்டிருக்கேன். அது ரொம்ப பெருசாக கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி போட்டு விட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இன்னும் என்ன பண்ணிட்டா கஸ்டமர் கேட்டதுனால இது வந்து 12 போட்டிருக்கேன். இது 12 போட்டிருக்கேன், முன்னாடியும் 12 போட்டிருக்கேன். 2 அது மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ரயில்ஸ் பாருங்கள், இது அதே மெத்தட் தான். ரயில்ஸ் சேம் ஒரே மெத்தட் தான், ஒரே லென்த்தாக போட்டிருப்பேன். இந்த ரயில்ஸ் எப்பவுமே லென்த்தாக போட்டால் தான் மட்டமாக போயிட்டு மட்டமாக வரும், ஷேக்னஸ் இல்லாமல் போயிட்டு வரும். அப்புறம் அதுக்குண்டான கிளாம்ப் பீஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் மவுண்டிங் பீஸ் கொடுத்துருக்கேன், கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தடில். இது எக்ஸ்ட்ரா 2 பீஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 2 பீஸ் கொடுத்துருப்பேன், நேராக போச்சு கொடுத்துருப்பேன். பழைய மிஷினில் 1 தான் கொடுத்துருப்பேன். இது அடிஷனல் 2 கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா எங்கேயும் ஷேக் ஆகக்கூடாது வைப்ரேஷனில், அதுக்காக ரொம்ப கொடுத்துருக்கேன். வீல் அதே மாதிரி 1 இன்ச்சு ஜாஸ்தி போட்டிருக்கேன். இது வந்து 13 இன்ச்சு கொடுத்துருக்கேன் வீல். பழைய வீல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு போட்டிருப்பேன், இது வந்து 13 இன்ச்சு போட்டிருக்கேன். போட்டு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கேன் கஸ்டமர் கேட்டதுனால. அதே போல் இந்த சேனல் அப்படி தான். பழைய சேனல் பார்த்தீங்கன்னா 3 கூட சேனல் கொடுத்துருப்பேன், இது 4 கண்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கேன். இதெல்லாமே கஸ்டமர் வந்து கேட்டதுனால நேரடி வந்து பார்த்தாங்க. சார் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொன்னோம். பரவாயில்ல சார் பண்ணி கொடுங்க கேட்டாங்க. அதனால இதெல்லாம் மாற்றிருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் காவடி வந்து இப்படி தான் போட்டிருப்போம், ஸ்ட்ரைட்டாக போடாமல் வளைஞ்சு போட்டிருப்போம். அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வளைஞ்சு போடுறது என்ன பார்த்தீங்கன்னா சேக்னஸ்லாம் மேலே போயிட்டு வரும். அதாவது மேலே கீழே ஏற்றி இறங்கும்போது நமக்கு வந்து சேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக ஏறி இறங்குறோம். அது பக்கத்தில் லிமிட் வச்சு மேலே கொடுத்துட்டேன், தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே கொடுத்துருக்கேன். இங்கே கட் ஆஃப் ஆரமாக கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய புஷஸ் எல்லாமே ஹெவியான புஷஸ் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே சிஎன்சி போர் தான் போடுவோம், லேத்து போர் பண்ண மாட்டாங்க. சிஎன்சி போர் அதே மாதிரி போல்ட் நட்டு எல்லாமே 16 போல்ட் நட்டு போடுவோம். டிவிஎஸ் போல்ட் நட்டு வித் டபுள் நட்டோட போடுவோம். எல்லா பக்கமும் கல் வரக்கூடாது அப்படிங்கிறக்க அப்படி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், எல்லா பக்கமாக பெரிய ராடாக கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 50 mm டயர் ராடு எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே மேலே வந்து இந்த காலர் லாக் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நியூ லான்ச்சிங் எல்லாமே காலர் லாக் போட்டிருக்கேன். பழைய மிஷினும் இந்த மிஷின் டிஃபரெண்ட் பார்த்து நிறைய தெரியும் உங்களுக்கு. இதில் முன்னாடியே அந்த பங்கர் மட்டும் தான் இல்லை, பாக்கி எல்லாமே சேம் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரப்பர் புஷஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும், பழைய மிஷின் இந்த மாதிரி இருக்காது. இது எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே கொடுத்துருக்கேன், இது உள்ளே கொடுத்துருக்கேன், மேலே கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன், இந்த சைடில் போட்டிருக்கேன், இந்த பக்கம் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் புதுசாக போட்டிருக்கிறேன். இப்போ இது மட்டும் இல்லாமல் உள்ள தூக்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா ஹூக் ரெண்டு உள்ளே கொடுத்துருக்கேன். இந்த ஹூக்கு மேலே வெளியே வச்சுட்டு இருந்தேன், இந்த ஹூக்கு உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கே டெலிவரி ஆகுதுன்னா கர்நாடகா போகுது. கஸ்டமர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு சார் எங்களுக்கு வந்து 4 இன்ச்சு 8 இன்ச்சு டை வேண்டாம், 6 இன்ச்சு டை மட்டும் எங்களுக்கு போதும், வேறு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு, அங்கே ஒரு கல் மட்டும் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு கேட்டு பிரத்யேகமாக அந்த ஒரு டை ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. இது கர்நாடகா போகுது இந்த மிஷின். இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின்ஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் தான்.
பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 20 பேன் மிக்சர் ஆர்டர் இந்த மாதம். அதே மாதிரி ஹாலோ பிளாக் மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 45 மிஷின் ஆர்டர் வந்திருக்கு எனக்கு இந்த மாதம். கஸ்டமராக நீங்கள் எனக்கு நிறைய ஆர்டர் கொடுக்குறீங்க, என்னோட வீடியோ பார்க்குறீங்க, வர்றீங்க, நேரில் பொருள் செக் பண்ணுறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. இப்போ நிற்கிற மிஷின் எல்லாமே எனக்கு ஆர்டர் தான். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், எப்படிங்கிற வாங்க பார்க்கலாம். இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம், கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படி என்னன்னு தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணாலும் எங்கிட்ட ஆள் இருக்கிறாங்க. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். அதே போல் நிறைய கஸ்டமர்ஸ் யூடியூப்பில் கேள்வி கேட்குறீங்க, அதை தவிர்த்துருங்க, டேரெக்டாக காலே பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா விளக்கமும் நான் சொல்லித்தரோம். இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.